ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு புது ஃபன்னி எக்ஸ்பீரியன்ட்டோட வந்திருக்கேன். ஒண்ணும் இல்ல, டிடிஎஸ் மீட்டர்ல ஸ்ப்ரைட் செக் பண்ண போறோம். டிடிஎஸ் மீட்டர் நம்ம ஆர்ஓ மிஷினுக்குலாம் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஸ்ப்ரைட்டோட டிடிஎஸ் மீட்டர் கவுண்ட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ண போறோம். ஸோ அமேசான்லேருந்து வாங்குன இந்த டிடிஎஸ் மீட்டர், இந்த பிராண்டோட பேர் கான்வியா. இது வேணும்னா பிங்க் பண்ணுங்க. நான் இதோட லிங்க் அனுப்புறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அக்யூரேட்டா இருக்கு மெயினா. ஓகே. இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், ஸ்ப்ரைட் கிளாஸ்ல ஊத்துறேன். நம்ம டிடிஎஸ் மீட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன், மீட்டர் வந்துச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா 0 ரீடிங்கில் இருக்குது. இப்போது இதோட ஸ்ப்ரைட்டோட டிடிஎஸ் மீட்டர் கவுண்ட் எவ்வளோ வருதுன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ வருதுன்னு? நார்மலாக நம்ம டிடிஎஸ் மீட்டரோட கவுண்ட்டு 250க்குள்ளே இருக்கணும், நம்ம வாட்டரோட ஆர்ஓ கவுண்ட்டு. பட் இதில் 300 ப்ளஸ் போகுது. அதுதான் உங்களை செக் பண்ணேன். ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, ஃபன்னாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைமு நான் என்ன ஃபன்னி வீடியோ போடணுன்றதை பிங் பண்ணுவேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் உங்களுக்காக. தேங்க்யூ கைஸ். பை.